எந்த படத்துலேருந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க? காதலில் விழுந்தேன் ஒரு படம். அது ஃபர்ஸ்ட் படமே. அது ஒரு படம் சொல்லலாமா? அது ஆகச்சிறந்த படம், பெரிய பிளாக் பஸ்டரான படம். அந்த படத்தில் தில்ராஜ் சொல்கிற மாதிரி தான். ஃப்ரேம் சின்னதாக இருக்கும், யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. பட் ஆனால் அது பின்னாடி ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் புதுசாக அப்போ தான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சேன். 5Dயில் எடுத்த படம் தான். கெனான் 5Dயில் எடுத்துருக்கிறீங்க ஒரு படம். கெனான் 5Dயில் எடுத்த படம் தான். அது எடுத்து தான் அது நேஷனல் அவார்டுக்கு நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய இடத்துல வந்துருன்னு சொல்லவே முடியாது. தெலுங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூஸும், ஏன்னா அவங்களோட இருக்கிற மார்க்கெட் ஸ்பேஸ் பெருசு, ஹீரோஸோட ஸ்பேஸ் பெருசு. ஸோ எல்லாருக்கிட்டையுமே டிவைஸ் இருக்குது. ஆமாம், ஒரு ஃபோன் போதும் படம் எடுக்க முடியும், ஆக்சுவலி எடுக்க முடியும். இப்போது கட்டா குஸ்தி, அதுக்கப்புறம் டான், குற்றம் கடி, எவ்வளோ படங்கள் நம்ம பேசிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு பாஸ்கரன் இந்த டவுனில், கோலிவுட்டில் இந்த டவுனில் இருக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கோம். நம்மளுக்கு குருநாதர் அப்படிங்கிற ஒரு பேருந்தில் ஏறினா தான் இங்கே வந்து இறங்க முடியும். எந்த குருநாதர்கிட்ட எந்த பேருந்தில் ஏறினீங்க? அவர் எப்படி ட்ராவலில் கொண்டு வந்தார்? வர வழியில் பயணங்கள் எப்படி, மேடு பள்ளங்கள் இருந்ததா, ஸ்மூத்தாக இருந்ததா? இல்லை, எனக்கு வந்து அதில் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்து டிஎஃப்டி படித்து முடிச்சிருக்கிற அந்த டைம்லேயே இமீடியட்டாகவே எனக்கு அந்த ஆஃபர் கிடச்சிது. மில்டன் சாரை மீட் பண்ணுற ஒரு ஆஃபர் என்னோட ஹெச்ஓடி மூலிமா கிடச்சிது. அவரும் எனக்கு இமீடியட்டாக என்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு, ஓகே நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணுங்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு. அது எனக்கு பெரிய வார்த்தையாக இருந்தது. அவ்வளோ பெரிய டேரக்டர் கம் சினிமாட்டோகிராஃபர் வந்து நம்மளுக்கு பிடிச்சா ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போனா நமக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம ஒர்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அது எனக்கு ரொம்ப பெரிய பூஸ்டப்பாக இருந்து. ஸோ அப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது தான். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறும். நான் ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு பஸ்ஸில் தான் ஏறும். அந்த பஸ்ஸு வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. கம்ஃபர்ட் கொடுத்துச்சு. நான் சினிமா கற்றுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே எனக்கு, லேர்னிங்ஸ் நிறையவே கொடுத்தாங்க. நான் வந்து சினிமாட்டோகிராஃபராக ஜாயின் பண்ணேன், பட் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். டைரக்ஷன், டைலாக்கு, சவுண்டு, எடிட்டிங், ஃபில்ம் மேக்கிங், செட் ஒர்க்ஸ் எப்படி பண்ணணும், ஆன் ஸ்பாட் எப்படி, ரியல் சினிமாவை ஹேண்டில் பண்ணி. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு டேரக்டராக இருக்கிறனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருமே எனக்கு கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே கற்றுக்கணும். அதை அவர் வந்து புஷ் பண்ணுவார், நம்மளை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த படத்துலேருந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க? என்னோடய ஃபஸ்ட் படம் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஆன் ஸ்பாட்டில் போய் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து காதலில் விழுந்தேன்னு ஒரு படம். அது ஃபர்ஸ்ட் படமே. அது ஒரு படம் சொல்லலாமா? அது ஆகச்சிறந்த படம், பெரிய பிளாக் பஸ்டரான படம். அதுதான் ஃபஸ்ட்டு நான் அந்த செட்டுக்கு தான் போகிறேன். அந்த ஃபஸ்ட் படம் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் நான் போய் ஜாயின் பண்ணி அவர் கூட மீட் பண்ணுறேன். ஒரு டீமாக பெஸ்ட் படம் கொடுக்க முடியும்னா அதான். ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி மாஸ் பண்ணுவார், ஒரு பக்கம் நகுல், இன்னொரு பக்கம் சுனைனா. அந்த படத்தில் தில்ராஜ் சொல்கிற மாதிரி தான், சாங் வேணுமா சாங் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குன்னு எல்லாமே இருக்கும். காதலில் விழுந்த 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரட் ஃபிலிம். உங்களுக்கு அந்த படத்தில் பிடிச்ச ஷாட் என்ன? பிடிச்ச ஷாட் நிறைய ஷாட்ஸ், மில்டன் சார் எடுத்த நிறைய ஷாட்ஸ் எனக்கு பிடிக்கும். பர்டிகுலராக எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஒரு ஃபியூ ஷாட்ஸ் எடுக்க சொன்னாங்க. நாக்குமுக்கா பாட்டோட நிறைய ஷார்ட்ஸை வந்து என்கிட்ட கேமரா, நான் அப்போ ரொம்ப புதுசு. அப்போ ஃபிலிம் கேமரா வேறு, டிஜிட்டலும் கிடையாது, அது ஃபிலிம் கேமரா யூஸ்வலாக யாரும் அவ்வளோ ஈஸியாக போய் தொடவே முடியாது, கிட்டேயே போக முடியும், அதை ஹேண்டில் பண்ண கொடுக்க மாட்டாங்க. அது ஃபியூ இயர்ஸ் ஆகும், அது நிறைய டைம் எடுக்கும். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மில்டன் சார் கொடுத்தாங்க. கேமரா பிடி, ஹேண்டில் பண்ணு, நீ ஷார்ட் எடு அப்படின்னு. ஸோ அதில் எடுத்த ஃபியூ லென்த்தி ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஏசிஎஸ் பில்டிங்லாம் இருக்குது ஜெமினியில், அது மேலே 14th floor மேலே நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருப்போம். அதில் இருக்கிற ஃபியூ ஷார்ட்ஸ்லாம் எனக்கு கேமரா கொடுத்து ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ், லென்த்தி ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த படத்தோட ஹீரோ இன்ட்ரோ சீனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நகுல் வந்து ஓவர் ஸ்பீடில் ஒரு பைக்கில், அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்ல, சுனைனாவோட ஷால் விழுந்து அதில் கீழே விழுந்து அப்புறம் தான் சுனைனா பார்ப்பார்ல. ஸோ அந்த ஷாட் எடுக்கிறப்ப நீங்கள் இருந்தீங்களா? அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 எல்லாத்துலையும் எதே வந்துருமே, இதுதான் தொடக்க புள்ளின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், இல்லை நான் அப்போ ரொம்ப புதுசு. நான் அப்போ தான், அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து ஒரு விசிட்டராக தான் இருக்கேன். அப்போ சினிமா வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. அப்போ ஆன் ஸ்பாட் சினிமா ரொம்ப புதுசு. நான் பார்க்குறேன் அந்த எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். சினிமா வந்து இப்படி தான் எடுக்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோம், டெக்னிக்கலி கற்றுருக்கோம், ஓகே. பட் ஆன் ஸ்பாட்டுன்ற போயின்றது டிஃப்ரெண்ட், அது ஒரு தனி லெசன், இல்லை தனி வேர்ல்டு தான். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயங்கள் தான், எப்படி இதை ஷூட் பண்ணுறாங்க, அதுக்கான மெனக்கடல் ஒன்று இருக்குல்ல,
ஆன் ஸ்பாட்டில். அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்த விஷயம் அது. அந்த உன் தலைமுடின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அது எடுக்கிறப்ப இருந்தீங்களா? அது புதுசு. நான் எப்போ அதுதான் புதுசு. அதெல்லாம் பார்க்குறீங்க? பார்க்குறேன், நான் இப்படி அப்சர்வ் பண்ணுறேன். ஓ இப்படி தான் எடுக்கிறாங்க இந்த சாங்கை, இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும், பின்னாடி எவ்வளோ பெரிய ஒர்க் நடக்குது. ஃப்ரேம் சின்னதாக இருக்கும், யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க, பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் புதுசாக அப்போ தான் சினிமா பார்க்க ஆரம்பிக்கிறேன். நம்ம டிஸ்கஷனில் நீங்கள் இன்னொரு படம் ஒன்று சொன்னீங்க, 90s கிட்ஸ் மனதெல்லாம் உலுக்கி இனிமேல் நீ இந்த படம் பாப்பியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் வழக்கியன் 18 கீழ் 9. அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அதில் நான் பர்சனலாக ரொம்ப ஃபீல் பண்ணது, அந்த படத்தோட ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கும், ரொம்ப வெயிலாக, ஓவர் கமர்ஷியலாக, லைட்டிங்ஸாலாம் இருக்காது, ரொம்ப யதார்த்தமாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு இது என்ன கலராக தெரியுதோ அதுதான் அங்கே கேமராலேயே எனக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரிஞ்சுது. அந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு, அது எப்படி இருந்தது? ஆமாம், அந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா பாலசக்திவேல் சார் மாதிரி ஒரு பயங்கர இன்டென்ஸான ரைட்டர் கூட ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் விஜய் மில்டன் சாரும் அவரும் ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். ஸோ அவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா அந்த படம் வந்து அந்த படத்தோட டிசைனே அப்படி தான் இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப கேண்டிடாக இருக்கணும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும். நம்ம டெய்லி ரோட்டில் பார்க்குற ஒரு ஆள், ஒரு சாப்பிட்ற இடத்த பார்க்குற ஒரு ஆள், வீட்டுக்கு வேலைக்கு போகிற ஒரு கேரக்டரு, ஸ்கூல் டெய்லி பார்ப்போம், ஸ்கூலில் போகிற வர பசங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை நம்ம தெருவிலேயே போகிற வர இப்படி தான் இருக்கணும் அந்த கேரக்டர்ன்ற டிசைனே அப்படி தான் இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணுன்றது மில்டன் சாரும் அதை டிசைட் பண்ணியிருந்தாங்க, பாலாஜி சார்ட்டும் அது இருந்து. ஸோ அதனால் அந்த படத்தோட கேமராவே அப்படி தான் மில்டன் சார் டிசைன் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப பெரிய க்ரூ லைட்டிங்ஸ் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த படம் வந்து ரொம்ப கேண்டிடாக லைவ் லொக்கேஷன்ஸில் சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு ரொம்ப லைவாக ஷூட் பண்ணணும். அதுக்கு வந்து கேமரா வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு 5Dயில் எடுத்த படம் தான் அது. கெனான் 5Dயில் எடுத்துருக்கிறீங்க ஒரு படம். கெனான் 5Dயில் எடுத்த படம் தான். கெனான் அது எடுத்து தான் அது நேஷனல் அவார்டுக்கு போணுச்சு இந்த படம். ஏன்னா அந்த டைமில் ரெட் ட்ராகன்லாம் வந்துட்டு இல்லை, ட்ராகன் ரெட் கேமராஸ்லாம் வந்துருச்சு, எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அது. பட் இருந்தாலும் இந்த படத்தை இப்படி தான் ஷூட் பண்ணணும்னு மில்டன் சார் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கணும், சின்ன சின்ன ஆங்கிள்ஸ் இருக்கணும், ரொம்ப சின்ன பெர்ஸ்பெக்டிவில் அந்த கேமரா இருக்கணும், லைவாக இருக்கணும். ரொம்ப பப்ளிக்கில் ஷூட் பண்ணாலுமே யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு சினிமா ஃபீல் வந்துடக்கூடாது ஷூட் பண்ணும்போது. ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன் தான் அதை ஷூட் பண்ணோம். பார்க்கு, ரோடு, அப்பார்ட்மெண்ட் வாசல், பிளாட்ஃபார்மு, ரயில்வே ஸ்டேஷன்ஸு, அப்படி தான் நிறைய அதை ஷூட் பண்ணுது. ஸோ அதனால கேமரா டிஸ்டர்பன்ஸாக ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடாது, ஆர்டிஸ்ட்டையும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த கேமரா சூஸ் பண்ணி அதை எடுத்தாங்க. 5Dலையுமே நீங்கள் அவ்வளோ வைடு எப்படி வச்சிங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். நீங்கள் 5Dன்னு சொன்னால் எனக்கு அதான் ஆச்சரியம். 5Dயில் அவ்வளோ வைடு எப்படி வச்சிங்க? ஏன்னா சப்ஜெக்ட்டும் கிளியராக தெரியணும். ஆமாம், பிளர்டாக ஒரு யூடியூப் வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல, பிளர் ஓகேன்ற மாதிரி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனுக்கு எடுக்கிறீங்க, தேட்டருக்கு எடுக்கிறீங்கன்றப்போ கேரக்டரும் கிளியராக தெரியணும், ஃப்ரேமும் வைடாக இருக்கணும், லென்ஸ் வச்சா அவ்வளோ லாங் வேறு இருக்கும். என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணி 5D ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீட் ஆனால் அவன் என்ன மாதிரி கோளாறு கொடுப்பாங்கிறதும் தெரியும். அது எப்படி அந்த 5D ஒன்ஸ் மில்டன் சார் டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த 5Dயில் இது எடுத்தால் கரெக்டாக இருக்கும், லென்ஸ் வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது சினிமா லென்ஸ் போட்டு எடுக்கல, நார்மல் நம்ம நைக்கான் லென்ஸ் தான் போட்டு எடுத்தோம். கெனான் லென்சஸ் போட்டு வைட்ஸ், ஜூம்ஸ் அப்படி போட்டு எடுத்தோம். ஒரு ஷெடியூல் வந்து நாங்கள் தருமபுரியில் ஒரு ஷெடியூல் எடுத்துருந்தோம். ஓகே, அந்த ஷெடியூலே வந்து வெறும் 5D ஒரு ஃபோட்டோகிராஃபிக் செட்டப் என்ன போகும், ஒரு ஃபோட்டோ எடுத்தால் ஸ்டில் ஃபோட்டோ எடுத்தால் என்ன செட்டப் போகுமோ அந்த செட்டப்பில் தான் அந்த படம் அந்த சீக்வன்ஸே எடுத்தோம். ஓகே, ப்ளஸ் அதில் நான் தான் ஃபோக்கஸ் புல்லர், ட்ராலி தள்ளுறது, ஃபோக்கஸ் புல்லர் எல்லாம் நான் தான். மில்டன் சார் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுவாங்க, லைட்டிங் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அவுட்புட்டாக அது நல்லா வந்துச்சு. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக என்ன இருந்துச்சுன்னா ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஆர்டிஸ்டோட கேப்சர் கரெக்டாக இருக்கணும். பட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த சீக்வன்ஸ் த்ரோ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் விஷுவலாக அது ஓகே, இந்த படத்துக்கு இந்த மூடு ஓகே. பட் ஆனால் ப்ராக்டிக்கலி இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொல்கிற அந்த ஹீட் பிரச்சனை இருக்குது, லென்ஸ் வந்து இது பத்தலை. ஸோ இந்த கேமராவை சினிமாட்டிக் லென்ஸாக அடாப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஸோ மவுண்ட் நிறைய நான் வந்து ஃபாரம்ஸில் நிறையா ஃபாரின் டிஓபிஸ் கிட்ட, டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி இதை எப்படி சினிமாவுக்கு மாற்றுறது அப்படின்னா லென்ஸை மவுண்ட்டை மாற்றிட்டு சினிமா லென்ஸை அதை ஃபிட் பண்ணி ப்ளஸ் டிஜிட்டலாக அதில் ஃபைல்ஸ் வந்து எரர் வந்தால் சூடாகிட்ட கேமரா ஹீட் ஆகிடுச்சு, ஸ்பாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராக்டிகல்ஸாக மாற்றணும். ஃபோட்டோகிராஃபிக் லென்ஸை அதுக்கப்புறம் மவுண்ட் மாற்றி சினிமா லென்ஸ் மாற்றி, ஸோ அப்படி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் விஷுவலாக அது நல்லா வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் சினிமாட்டிக் மூடுக்கு அது வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த படத்தில் நீங்கள் அசிஸ்டன்றப்போ கிளைமேக்ஸ் ஷாட் ஒன்று இருக்கும், அந்த ஜோதின்ற பொண்ணு வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு காற்றுல அப்படியே அந்த மஃப்ளர் பறக்கும், அந்த முக்காடு பறக்கும், பறக்கிறப்போ ஒன் சைடு ஆசிட்டில் அடிவாங்க ஃபேஸ், இன்னொரு பக்கம் நார்மல் ஃபேஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம் டைட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் ஸ்டீவ் ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஜோதியை பற்றி அழுதுகிட்டே வாக் பண்ணி போவார். ஸோ அந்த சிங்கிள் ஃப்ரேம் ஒட்டுமொத்த படத்துக்கும் சிங்கிள் ஃப்ரேம், பின்னாடி பார்த்தீங்கன்னா மியூசிக்கே இல்லாமல் வானத்தை ஏற்றி பிடிப்பேன்னு ஒரு பாட்டு.
அந்த ஃப்ரேம் ஆன் ஸ்பாட்லேயும் எடுக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஓகே இந்த படம் நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணமேன்ற ஒரு ஃபீல் எப்படி ஆமாம் அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு போர்ஷன் தான் அது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற ஒரு இடம் தான் அது. அப்படி ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அப்படி ஆயிடுச்சு, இந்த பையனாலும் எதுவும் பண்ண முடியல, இவனும் அப்படி ஒரு அது மில்டன் சார் சூஸ் பண்ண விஷயங்கள் தான். ஓகே இப்போ பாலாஜி சார் வந்து இப்படி ஒரு ஸ்டோரி எடுத்துட்டாங்க, பட் விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த எமோஷனை அப்படியே கன்வே பண்ணி ஆகணும். ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் ஷாட் தான், பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அவங்க என்ன வழியை அனுபவிக்கிறாங்களோ அந்த கேரக்டர் அதை வந்து ஆடியன்ஸ்க்கு அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த எமோஷனை வந்து கேரி பண்ண முடியும். ஸோ அப்படி வச்ச ஷாட் தான் மில்டன் சார் அதை கம்போஸ் பண்ண ஷாட் தான் அது. அந்த பொண்ணு இப்படி இருப்பாங்க, அந்த ஃபேஸ் வந்து இப்படி ஆகிட்டு இருக்கும், லைட்டாக அப்படி ஒதுங்கும், அந்த காற்று நாங்கள் அடிப்போம், லைட்டாக அப்படி ஒதுங்கினா இது ரிவீல் ஆகும், இந்த ஹீரோ இதை இப்படி இருப்பான் அப்படின்னு ரிவீல் பண்ண அந்த ஷாட் எடுக்கும் போதே தெரியும் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது இந்த ஷாட். ஏன்னா மேக்கப்பும் அந்த மாதிரி ப்ராஸ்தட்டிக் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப பாதிப்பு. நீங்கள் சொன்னும் போதே எனக்கு அது லைவாக போகுது. நான் ஷூட் பண்ண ஸ்பாட்டுக்கு எனக்கு விஷுவல் ஓடுது, டைம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. ஆமாம், அந்த ஸ்பாட்டில் எவ்வளோ அதை எடுக்கும்போது எவ்வளோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்போது இந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ சினிமா பர்சன்ஸ் எவ்ரி சினிமா பர்சன்ஸ் ஹேவ் அ பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேரக்டர்ஸ் பஞ்சுன்னு சொல்லுவோம். காப்பு இருந்தால் அது வந்து நம்ம ஜிவிஎம்மோட படம், அதிக இங்கிலீஷ் இருந்தால் அது மணிரத்னம் சார் படம்னு சொல்லி ஒரு பஞ்ச் வைக்கிறோம்ல. அதே மாதிரி டிஓபிஸோட பஞ்ச் அதை தாண்டி இப்போ இங்கே பாஸ்கரனோட பஞ்ச் என்னவா இருக்கும்? நான் வந்து இந்த படம் பார்த்தா இது பாஸ்கரனோட ஃப்ரேம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் என்ன வச்சிருக்கேன். இல்லை எனக்கு வந்து என்னோட ப்ளஸ்ஸாக இல்லை என்னோட ஜேர்னியாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஸ்கிரிப்ட் தான் என்னோட பஞ்ச். அந்த டேரக்டரோட ஸ்கிரிப்ட், அந்த ரைட்டரோட ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அதுதான் நம்மளோட எசன்ஸ். அந்த எசன்ஸை நம்ம என்னவெல்லாம் நம்மளோட சக்தியை தாண்டி எப்படி பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எவ்ரி ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட். நமக்கு ஒரு ரொம்ப சிக்னேச்சர் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னோட சிக்னேச்சராக நான் நினைக்கிறது அந்த ஒரு ஸ்கிரிப்டும் யூனிக்காக இருக்கணும். அந்த ஸ்கிரிப்டை ரைட்டர் என்ன எழுதியிருக்காங்களோ அந்த எமோஷனில் பல மடங்கு நம்ம விஷுவலாக ஆடியன்ஸ்க்கு எடுத்து போய் சேர்க்கணும். அதுதான் என்னோட ஒர்க்காக நான் நினைக்கிறேன். அப்படி சேர்க்குறேன், அதை பார்த்து ஆடியன்ஸ் அங்கே கிளாப் பண்ணுறாங்க, அங்கே பார்த்து கண்ணீர் விடுறாங்க, அங்கே பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அதுதான் என்னோட பஞ்ச். அதுதான் என்னோட ஒர்க்காக நான் நினைக்கிறேன். அதை நான் ஒவ்வொரு படத்துலையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல ஃபிலிம் கேமரா, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா, 2 ஏராக மாறுது. ஸோ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறமா சினிமாங்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஈஸி ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒளிப்பதிவு ஈஸி ஆகிடுச்சு. டெக்னிக்கலி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். டெக்னிக்கலி ஈஸியாக இருக்குது, பட் அதே சினிமா தான். உள்ள இருக்க மெனக்கடல் அதே தான். அதோட எப்படி நம்மளோட போடுற ஒர்க்ஸும் அது உழைப்பும் அதே தான். பட் டெக்னிக்கலி கொஞ்சம் ஈஸியாக ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஜிம்மி, ட்ரோன்ஸ், அதுக்கப்புறமா கிம்பிள், இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஆல்ஸ் அதிகமாக ஹேண்ட் கேமரா எது வந்து எமோஷனை கன்வே பண்ண இல்லைனா உங்களோட மைண்ட் செட்டுக்கு எடுக்கிறதுக்கு எதுக்கு ஈஸியாக இருக்குது மேனுவலாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது? எல்லாமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான், டெக்னிக்கலி சப்போர்ட் சிஸ்டம் தான். பட் அது டிஃபர்ஸ். எந்த சீனை எந்த மூடில், எந்த லைட்டிங்கில், எந்த கேமரா ரிக்கில், எந்த ஷாட்டில், எந்த மூமெண்ட்டில் கொடுக்கணும்னு ஒவ்வொரு படத்துக்குமே டிஃபர்ஸ் இருக்குது. நான் பண்ண படங்களே ஒவ்வொரு கிளைமேக்ஸ் சீன் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஒன்று வந்து ஜாலியாக இருக்கும். இப்போ கட்டகுஸ்தி எடுத்திங்கன்னா அது ஒரு ஃபன் மூடில் இருக்கும். ஒவ்வொன்றுமே டிஃபர்ஸ். நம்ம ஒரு சீனை வந்து ஒரு இதில் நிறுத்தவே முடியாது. அதுக்கு என்ன டிமாண்ட் வருது அது ஸ்கிரிப்ட் படிக்கும் போதும் அதை நம்ம கன்வே பண்ணும் போதும் அது ஒரு டிமாண்டை நமக்குள்ளே கொடுக்கும். நம்ம ஒரு பாதிப்பை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். அந்த எமோஷனில் இப்போ மியூசிக் மாதிரி தான், அந்த எமோஷனை நம்ம வந்து ஆடியன்ஸ் கன்வே பண்ணணும் த்ரூ விஷுவலில். அதுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒன்று நடக்கும். அந்த ஸ்பான்டேனியஸ் தான் நம்ம அங்கே ரியாக்ட் பண்ணுற விஷயங்கள். இன்றைக்கி தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய எவ்வளோ படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ், கலர் கிரேடிங்ஸ்லாம் இன்ஸ்டாவில் பார்க்குற ரீல்ஸ் மாதிரியும் ஸ்னாப் சாட்டில் பார்க்குற ஃபில்டர்ஸ் மாதிரியும் இருக்குல்ல, அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்றீங்களா? இல்லை, அது அவங்களோட ஒருத்தரோட நீடு தான். அது அவங்க அந்த சினிமாவை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி கொடுக்குறாங்கன்றது தான் அவங்களோட விஷயம். இப்போ நம்ம பண்ணும்போது திருப்பி சொல்கிற மாதிரி தான், ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ, ரைட்டிங் தான் ஹீரோ. அந்த ஸ்கிரிப்டும் ரைட்டிங்கும் அவங்க எப்படி பேப்பரில் எழுதுறாங்க, நான் எப்படி அதை விஷுவலாக கொண்டு வரேன் உள்ள ஃப்ரேம்ஸ்குள்ளே, லைட்டிங்ஸ்குள்ளே, கலர்ஸ்குள்ளே, ஆர்டிஸ்டோட போர்ட்ரேயலுக்குள்ளே, அதுதான் நம்மளோட ஒவ்வொரு படத்தோட நம்ம பண்ணுற வேலை. ஸோ அதுதான் என்னோட விஷயனாக நான் பார்க்குறேன். அது ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் ஒன்று. ஆமாம். இப்போ அந்த விஷயங்களே நீங்கள் வர்றப்ப லைட்டிங்னு ஒன்று சொன்னீங்க, இந்த சீட்டிங் ஷாட்டுன்னு பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து சன்ரைஸ் வேணும் அப்படின்னா சன்செட்டில் சில பேர் எடுத்துப்பாங்க, சன்ரைஸ் தானே சன்செட்டில் எடுத்துப்பாங்க. சன்செட் வேணும்னா சன்ரைஸ் எடுத்துப்பாங்க. இல்லையா உனக்கு டே வேணும் அப்படின்னா லைட்டிங்கில் மாற்றிப்பாங்கல்ல. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் லைட் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறது சீட்டே ஓகேன்னு நினைப்பீங்களா?
இல்லை அப்படி அப்படி நம்ம எதுவும் கேரக்டரைஸ் பண்ண முடியாது. முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் நேச்சுரல் லைட்டில் எடுத்தால் தான் அது நல்லா இருக்கும்னா அப்படி தான் எடுக்கணும். அந்த டைமிங்கில் எடுக்கணும்னா அந்த டைமிங்கில் தான் எடுக்கணும். அப்போ தான் அது ஒரிஜினாலிட்டிக்குள்ளே வரும். அதுக்கான மெனக்கெடல் நம்ம பண்ணியே ஆகணும். அந்த டைமுக்கு நம்ம போயே ஆகணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த ஃபீலை நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போக முடியும். இல்லைனா இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கிளவர். ஆமாம் ஆமாம், நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாலாம் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஷார்ட் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ சினிமா நிறைய வருது. சினிமாவோட நாலேஜ் வந்து ஆடியன்ஸ்க்கு நிறைய வந்துடுச்சு. அவங்க நிறைய லாங்குவேஜஸ் படம் பார்க்குறாங்க, நிறைய கண்ட்ரியோட படம் பார்க்குறாங்க. அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இப்போ நம்ம இது பண்ண முடியும். ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, இது வந்து சீட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஃபேக்காக இருக்குது, இது வந்து டிஏயில் பண்ணது, இது வந்து சிஜியில் பண்ணிட்டாங்க, இப்போ ஏஐயில் வந்து அப்படின்றலாம் நிறைய இப்போ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளவராக இருக்காங்க. நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப மெனக்கடல் இருக்கணும், அதுக்கான உழைப்பை நம்ம போடணும். நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே இந்த ஒரு ஷாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டிருந்தா இன்னும் டாப் நாச் எலவேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற சீன்ஸ் எதுனா இருக்கா? சீன்ஸ் இருக்கும். நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய இடத்துல வந்துருன்னு சொல்லவே முடியாது. நம்ம இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால், இன்னும் நமக்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்தால், இன்னும் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருந்தால், டைமிங் இருந்தால் இன்னுமே அதை சூப்பராக பண்ண முடியும். நம்ம நிறைய சொல்ல முடியும். அவ்வளோ ஈஸியாக நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடாது. இந்த இத்தனை படங்கள் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்களேன். இல்லை, நமக்கு எல்லா படத்துலையும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒரு படம்னு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், எல்லா சீக்வன்ஸுமே சில சீக்வன்ஸ் வந்து சூப்பராக வந்துடும், நமக்கு நினச்ச மாதிரி கண்ட்ரோல்டாக வந்துடும், கரெக்டாக அந்த எமோஷன்ஸ் கேரி ஆகிடும். சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். நம்ம டைமிங்காவோ, எக்யூப்மெண்ட்ஸாவோ, லைட்டிங்காவோ இன்னும் கொஞ்சம் டைம் அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ போட்டிருந்தா இன்னும் கூட பெஸ்ட்டாக கொடுக்கலாம். நிறைய இடத்துல நம்ம நினச்சிருப்போம். நமக்கு பர்சனலாக அது தோணும், அது ஃபீல் ஆகும். பாஸ்கரன் தவற விட்ட படங்கள் எதனா இருக்கா? நிறைய இருக்குது. ஏதாவது நீங்கள் தவற விட்டு ஹிட்டான படம் சொல்லுங்களேன். இல்லை அப்படி, ஆனால் தவற விட்டதில் நிறைய விஷயங்கள் நல்லதாகவும் நடந்திருக்கு. நான் அதுதான் பார்க்குறேன். சரி, ஓகே, அது பேர் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அது சொல்ல வேணாம். தவற விட்டதில் நிறைய ஒரு நல்ல நம்ம பண்ணல பேபி, அது நம்மளோட நமக்கான நல்ல நேரம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அது நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. பண்ணணும்னு நினச்சிருப்போம், அது சில விஷயங்களுக்காக நடக்க முடியாமல் போயிருக்கும். பட் அது நல்ல விஷயங்கள், நல்லது தான் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் நான் பண்ண படங்கள் வரைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நான் பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு படங்கள் தான் எனக்குமே கண்டிப்பாக, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ ஒரு சின்ன திஸ் ஆர் தட் வைக்க போகிறேன். அதில் வந்து ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சொல்லணும். கேமரா லைட்டிங்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆர் சன்செட், விச் ஒன் ஈஸி டு டேக் ஃபிலிம்ஸ்? எது நல்லா இருக்கும்னு எது நல்லா இருக்கும், எது கம்ஃபர்ட்டாக இருக்கும், கேமராலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்குது, சன்செட்டா ஆர் சன்ரைஸா? அது டிபெண்ட்ஸ் தான். சன்ரைஸ் சொல்லலாம். சன்ரைஸ். ஹேண்டில் ஆர் ட்ரைபாட்? ஹேண்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ட்ரைபாட். வைட் லென்ஸ் ஆர் டெலிஃபோட்டோ? மிட் லென்ஸ். ஏன்னா எதுக்காக நான் அதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, சில மிட் ரேஞ்ச் ஆஃப் லென்சஸ் இருக்குது. அந்த லென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒயிட் ஷாட்ஸும் எடுக்க முடியும், க்ளோஸ்அப்ஸையும் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 32, 50 அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட அதில் வைடு, எனக்கு நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஒரு 2 செட்டில் இருந்துச்சுன்னா நான் ஒரு படம் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு பர்டிகுலராக இருக்குது. அது மாதிரி நிறைய ஹாலிவுட் நிறைய ட்ரையும் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த லென்ஸ் வச்சு நம்ம ஒயிட்ஸும் எடுக்க முடியும், க்ளோஸ்அப்ஸையும் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரெயின் ஷாட் ஆர் நைட் ஷாட்? நைட் ஷாட்ஸ். ரெயின் ஷாட் ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. ஆமாம், டிஃபிகல்ட் என்னென்னா அதோட பொசிஷனிங்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் நைட் ஷாட்ஸ் நான் ஏன் கம்ஃபர்டபுள்னா, நான் நைட் லைட் பண்ணுறேன்னா என்னோட கண்ட்ரோலில் இருக்கும். ஆமாம், நான் என்ன கலர் டெம்பரேச்சர், என்ன லைட் பண்ணணும், டெப்த்தில் இருக்க சின்ன சின்ன லைட்ஸ் வரைக்கும் என்ன எக்ஸ்போஜர் இருக்கணும், அது வந்து நான் என்னோட கண்ட்ரோலில் டோட்டலாக அதை நான் கொண்டு வர முடியும். அதனால எனக்கு நைட் ஷாட்ஸ். ஓகே. ஃபிலிம் லுக் ஆர் டிஜிட்டல் லுக்? ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். ஆனால் என்னன்னா எதை நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்றது தான். நம்ம வந்து ஃபிலிம்க்கு மேட்ச் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு அது இது இல்லை, அது வேற இது வேற. பட் போத் ரெண்டுமே ஒரு எமோஷனை கன்வே பண்ணுதும். ஃப்ரேம்குள்ள நம்ம என்ன கொண்டு வரணும் தான், சினிமா கொண்டு வரன்றது தான் என்னோட ஐடியா. உங்களோட ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டேக் ஆர் மல்டிபிள் டேக்? அது டிபெண்ட்ஸ். அப்புறம் எடிட்டர் ஆர் டைரக்டர், 2 பேரில் யார் வந்து ரொம்ப உங்களுக்கு மென்டலாக ரொம்ப கெமிஸ்ட்ரி தேவைப்படும் நபர் யார்? 2 பேருமே தேவைப்படும். 2 பேர். ஆனால் முக்கியமாக டேரக்டர் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ரைட்டிங்ஸில் இருக்காங்க. பட் ஆனால் எடிட்டருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் தான். இப்போது நம்ம எல்லோரும் ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். இப்படி ஒரு படம் பண்ணியிருந்தா அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்கும், இப்படி ஒரு படம் நடிச்சிருந்தா ஆக்டர் இருக்கும், இப்படி ஒரு பாட்டு பாடினா சிங்கர் இருக்கும், மியூசிக் டைரக்டரும் இருக்கும். ஒரு சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு கோல் வரும்? எனக்கு வந்து வெர்சடைலாக படம் பண்ணணும்னு ஆசை. ஒரு ஜானருக்குள்ளே இந்த ஷாட் எடுத்தால் இவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா ஷாட்டுமே இருந்திருக்கணும், எல்லா வெர்சடைல் மூவிஸும் பண்ணியிருக்கணும், எல்லா கைண்ட் ஆஃப் ஜானர்ஸும் தொடணும் அப்படின்றது என்னோட ஆசை.
எல்லாம் இவர் பண்ணால் எல்லாமே பண்ணியிருக்காருடா அப்படின்றது ஆசை. அதுதான் நான் வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன என்னோட க்ரோத்தில். ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்கேல் படமும் பண்ணணும், பெரிய மல்டி ஸ்டாரர்ஸு, பெரிய கமர்ஷியல்ஸு, ஹிஸ்டாரிக் மூவிஸு, அந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்றதும் என்னோட ஆசை. உங்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? இவங்க கூட படம் பண்ணணும், இந்த டைரக்டர் கூட, இந்த ஹீரோ கூட பண்ணணும், யார் கூட? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா குட் டேரக்டர்ஸ் தான் நமக்கான பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரும். அந்த மாதிரி நல்ல டேரக்டர்ஸ் கூட, நல்ல ரைட்டர்ஸ் கூட, ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் கூட பண்ணணும்னு என்னோட ஆசை. ரைட்டர் கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம இண்டஸ்ட்ரியில் வர ரைட்டர்ஸ் யாரும் மதிக்கிறது இல்லை. அதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன். ரைட்டர்ஸ்லாம் மதித்து ரொம்ப வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இதை பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ வராங்கல்ல, அதாவது டிஎஸ்எல்ஆர்ஸ் வாங்கிட்டு மொபைல் கேம்ஸ் வச்சுட்டு ஆப்பிள் மொபைல்ஸில் ஐஃபோனில் வீடியோஸ் எடுத்துகிட்டு சினிமாட்டோகிராஃபி அளவில் ஈக்குவலன்ஸ் பண்ணிட்டு வராங்களே, ஸோ அவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? இப்போ அது நிறைய வளர்ந்துட்டு வருது. நம்ம அது சில விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம எதுவுமே பிளாக் பண்ண முடியாது, அதை இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களையுமே பிகினிங் ஸ்டைலில் அப்படி சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் கேமரா கொண்டு வருமா, இல்லை இது தப்பு, இதுவாக நான் சினிமாவோட குவாலிட்டியை கெடுத்துருவோம் அப்படின்னு. பட் அப்படி இல்லை, அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறோம், அதை சினிமாவுக்கு எப்படி ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றுறோம், அதோட ஒரிஜினல் கரெக்டான பொட்டன்ஷியலை எப்படி யூஸ் பண்ணுறது, அது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டெக்னாலஜியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எப்படி கரெக்டாக நம்ம சினிமாட்டிக் கொண்டு வரது, அது கரெக்டான விஷயங்களை எப்படி ஆடியன்ஸ் கொண்டு போகிறோன்றதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாருக்கிட்டையுமே டிவைஸ் இருக்குது. ஆமாம், ஒரு ஃபோன் போதும் படம் எடுக்க முடியும், ஆக்சுவலி எடுக்க முடியும். அதுக்கான இமேஜினேஷன்ஸும் அதுக்கான பொட்டன்ஷியலும் அதுக்கான நாலேஜும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா ஒரு செல்ஃபோனில் டெஃபினட்டாக ஒரு படம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கான லென்சஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸ்டர்னல் லென்சஸ் இருக்குது, லைட்டிங் மூட நமக்கு கிரியேட் பண்ண முடியும். எல்லாமே அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர், ஏஐ வந்துருச்சு, எல்லாமே நம்மளால் பண்ண ஒரு செல்ஃபோன் போதும் இப்போ இருக்கிற ஒரு படம், ஒரு நல்ல குவாலிட்டியான படத்தை நம்ம ஆல்மோஸ்ட் கொடுக்க முடியும். நமக்கு அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கிறதும் அதுக்கான டேலண்ட்டை வளர்த்துக்கிறதும் தான் விஷயம். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏஐயோட வருகை சினிமாட்டோகிராஃபர்ஸோட க்ரோத்தை தடுக்குதா, இல்லை உங்களுக்கான ஸ்ட்ரகிளை கொடுக்குதா, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நம்ம எந்த டெக்னாலஜியுமே நம்ம வந்து தடுக்கவும் முடியாது, அதை பிளாக் பண்ணவும் முடியாது, அதை ஸ்டாப் பண்ணவும் முடியவே முடியாது. அதை நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறோம், அதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதை நம்ம சினிமாவுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோன்றது தான் அடுத்த நம்ம க்ரோத் இருக்க போகிறோமா இல்லையான்றது விஷயம். எனக்கு எந்த டெக்னாலஜி வந்து யாருமே ஸ்டாப் பண்ணவே முடியாது, அது வந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட அது அட்வான்ஸ்டாக க்ரோ ஆகி டே பை டே அது க்ரோ ஆகிட்டே இருக்குது. சினிமாவோட எவால்வேஷன் வந்து வேறு லெவலில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அப்கிரேஷன் நம்ம ஏற்று தான் ஆகணும், நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அப்கிரேட் பண்ணலன்னா சர்வை பண்ண முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் ஆகிறோம், நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க? வேறு லாங்குவேஜஸில் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், இப்போ அடுத்து ஒரு கன்னட மூவி கமிட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிவராஜ்குமார் சாரோட ஆக சிறந்த சந்தோஷம். மேபி அடுத்த மாதம் ஷூட் போகணும். அது எப்படா ஒரு மனுஷன் வந்துனாலே தேட்டர் பறக்கும் அப்படின்றதுக்கு அவர் தான் ஒரு உதாரணம். அதுவும் தமிழ்நாட்டில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு லிட்ரலி அவர் நேர்லேயே ரவுடி மாதிரி தான் இருப்பார். அதான் தலைவர் சொன்னார், அவர் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே அவர் வந்து கேங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு. ஸோ எப்படி அதுக்கப்புறமா இன்னொரு லாங்குவேஜ் என்ன அப்புறம் சொன்னீங்க? தெலுங்குல ஒரு படம் போயிட்டு இப்போ அது கொஞ்சம் பிரேக்கில் இருக்குது அடுத்து. ஸோ இப்போ ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா கம்பேரிசனுக்காக கேட்டேன். கம்பேரிங் டு அதர் லாங்குவேஜஸ் கோலிவுட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவும் கம்பேர் பண்ணுறப்போ மற்ற லாங்குவேஜ் சினிமா ஒர்க்கிங்காக, ப்ரொடக்ஷனாக, அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுற விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். ஏன்னா நம்ம இப்போ தெலுங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூஸும், ஏன்னா அவங்களோட இருக்கிற மார்க்கெட் ஸ்பேஸ் பெருசு, ஹீரோஸோட ஸ்பேஸ் பெருசு, அவங்களோட பிஸ்னஸ் பெருசு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுக்குறாங்க, மற்ற எல்லா விஷயங்களுமே அங்கே அந்த விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் கன்னடாவும் தமிழுமே நம்மளோட மார்க்கெட் ஸ்பேஸ் அதுக்கான பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே அதுக்கான விஷயங்கள் தான் பிஸ்னஸ் நடக்குது. ஒவ்வொரு இதுவுமே அப்படி இருக்கிறது தான். இப்போது பாஸ்கரன் கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேர்றேன்னு பசங்க வந்தால் சேர்த்துக்க ரெடியாக இருக்காரா? என்ன குவாலிஃபிகேஷன் கேட்பாரு? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், உண்மையிலே உங்களுக்கு சினிமா மேலே ஆர்வம் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அந்த வெறித்தனம் இருக்கணும், அவ்வளோதான். அதாவது சோழ பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு கேமராமேன் அதர் லாங்குவேஜஸில் போய் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதையே நான் பர்சனலாக சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவால் இன்றைக்கி பெருசாக கொண்டாடப்படக்கூடிய இளவரசாக இருக்கட்டும், ஐயா மணிவண்ணனாக இருக்கட்டும், கிரேன் மனோகராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே கேமராமேன்ஸாக இருந்து உள்ளே வந்தவங்க. அந்த ஒரு விதத்தில் நீங்களும் இண்டஸ்ட்ரியில் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் பெஸ்ட் விஷஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் பேசணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரதர்.